ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்காகவே பணப்பெட்டியோட தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அல்ல அல்ல குறையாத செல்வத்தை உனக்கு அள்ளி கொடுத்து இன்னையிலிருந்து நீ வாழ்க்கையை சந்தோஷமா வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிடும். என்னையே நம்பும் உன்னை எல்லா விஷயங்களிலும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னை ஒரு பொறுப்பிலிருந்து உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்படியும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட தான் வந்திருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் கஷ்டத்தை யாரு புரிஞ்சு காட்டியும் அனைத்தையும் தெரிந்தவனா புரிந்தவனா இருக்கும் இந்த சாயப்பா உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்து உனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ பயந்துகிட்டு இருந்த நாட்களும் அழுத நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது. இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க சுப காரியங்களை எல்லாம் உனக்கு சிறந்த முறையில் நடத்தி கொடுத்து உன்னை மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நான் வாழ வைக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழும். இந்த சாயப்பா உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கான நேரத்தை கொடுக்க போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கும் போது நான் எப்படி உன்னை கஷ்டப்பட விடுவேன்? இதோ இப்போதே உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். முதல்ல உன் மனசில் இருக்க தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுடு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை உயர்த்தி உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மன மகிழ்ச்சியையும் நான் கொடுத்துட்றேன். இனி எந்த விதத்திலும் நீ மனக்குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நானே உன் கூட இருந்து உனக்கு நல்ல முறையில் சரி செஞ்சு தருவேன் என் செல்லமே. சாதாரணமாக எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த பூமியில் என் செல்ல பிள்ளையான உன் கஷ்டத்தை போக்கி இந்த நிமிஷத்திலிருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு ஒரு அப்பாவா நான் முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு இந்த அட்சய பாத்திரமாகிய பணப்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்ன கேட்டாலும் இதுலேருந்து நான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் வேணும்னா உன் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் நீ செஞ்ச நல்ல தியாகத்தையும் புரிஞ்சுக்காம உன்னை அலட்சியமாக நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்த அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. உனக்கு பிடிச்சதை செய். யார் மனசும் காயப்படாத அளவுக்கு நல்லதையே நினச்சி நீ நல்லதையே செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எந்த விஷயத்திலும் மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாக செயல்படு. எந்த விதத்திலும் நீ உன்னை தாழ்வாகவோ குறைக்கவாகவோ நினச்சிட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள 1000 எண்ணங்களும் 1000 கனவுகளும் சொல்ல முடியாத ஏக்கங்களும் சொல்லில் அடங்காத ஆசைகளும் இருந்தாலும் எந்த சுமையும் வலியும் பாரமும் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை பாதுகாக்கிறேன். வாய் விட்டு கதறி அழுகிறதுக்கும் உன் மனசை விட்டு நீ பேசுறதுக்கும் இந்த சாயப்பா உன் பக்கத்திலேயே உட்காந்து கேட்க தயாராக இருக்கேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. நீ கீழே விழுகும்போது உனக்கு முதல்ல உதவி செய்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா? ஏற்கனவே விழுந்து கஷ்டப்பட்டு வலியை அனுபவித்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா கஷ்டமே படாதவங்க உன் கஷ்டத்தை நீ சொல்லும்போது அதை நினச்சி சிரிப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சாயப்பா அனைத்தையும் அறிந்தவனாக உன் கூடவே இருக்கேன். என்னை நம்பும் உன்னை ஒருபோதும் மனம் தளர்ந்து போக நான் விட்டுட மாட்டேன். உன்னை தாங்கி பிடிச்சு உன் விடாமுயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. என் மேலே நீ நம்பிக்கை வச்சாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ விழிப்புணர்வோடு செயல்படும் போது கவனமாக உன் வாழ்க்கையை வாழும்போது உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயம் கிடைச்சே தீரும். நீ எந்த செயலை செஞ்சாலும் அதில் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கண்டிப்பாக நான் உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்துருவேன்.
உனக்கு கெட்டது செய்கிறவங்கள நினச்சி நீ ஒருபோதும் மன வருத்தம் கொள்ளாதே. நீ எல்லாருக்கும் நல்லதையே செய். மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். அழகான நல்ல மனசு உள்ளவங்க எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சியானவர்கள் மற்றவர்களை உயர்த்தணும்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க இன்னொருத்தருக்கு வெற்றிக்கு துணையாக நிற்பாங்க. ஆனால் உள்ளத்தில் மனசில் தைரியம் இல்லாதவர்களும் மகிழ்ச்சி இல்லாதவர்களும் தான் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டும் கீழே இறக்கி பேசிக்கிட்டும் இருப்பாங்க. நீ எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசி 4 பேர் நல்லா வாழ்கிறதுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வெற்றிக்கு துணையாக இருந்துடியன்னு செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நேற்றும் நான் உன் கூட தான் இருந்தேன், இன்றைக்கும் உன் கூட தான் இருக்கேன், நாளைக்கும் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் உன் கூட இருக்கதால நீ எதுக்காகவும் பயப்படாமல் கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. நீ இழந்த பொக்கிஷங்களை எல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. காசு பணம் இருந்தால் ஒரு வீட்டை வேணும்னா வாங்கலாம், ஆனால் அமைதியான வசிப்பிடமாக அது இருக்காது. அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கு வசதியோ காசோ பணமோ காரோ மாளிகையோ தேவையில்லை. நல்ல மனசும் நல்ல குணமும் தானே வேண்டும். வெறும் காசை வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்கிட முடியாது. உயிரை போக்கக்கூடிய நோயையும் சரி பண்ணிட முடியாது. பணத்தை கொண்டு தேவையில்லாத விஷயங்களை வேணால் செய்யலாம், ஆடம்பரத்தையும் டாம்பிகத்தையும் காட்டலாம். ஆனால் வாழ்க்கையில் உயரணும்னா நல்ல எண்ணமும் நல்ல மனசும் நல்ல குணமும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன நடக்க போகுது, நீ என்ன செய்ய போகிறங்கிறதுல நீ ரொம்ப கவனமாக இருந்து செயல்படு. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கு இந்த சாயப்பாவை உனக்கு வழிகாட்டுறேன். சுயநலமான இந்த உலகத்தில் தேவைகளுக்காக மட்டுமே தேடி வந்து பழகக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் யாரையும் நம்பி ஏமாந்துடாம நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்லமே. உனக்கு கிடைச்ச காலத்தையும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற சோதனைகளையும் ரெண்டையுமே சரியாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் போது கால நேரத்தை தாண்டி சோதனைகளில் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் போயிடும். ஆனால் துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் கடந்து வருவதே கஷ்டமாக இருக்கும். நீ வாழ்க்கையை சுலபமாக வாழணும்னா சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ. நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான சந்தோஷங்களையும் கொடுத்து இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன். நீ முதல்ல உன்னை மதித்து உன்னை நீ நேசிக்க கற்றுக்கோ. வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச அழகான வரம். அதை மகிழ்ச்சியாக வாழ தயாராக இரு என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேண்டாம். எப்போதும் அற்புதமான மனிதர்களை நல்ல மனிதர்களை சந்திக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீயே ஏன் அற்புதமான நல்ல மனிதராக நல்ல குணம் கொண்ட ஆளாக மாறக்கூடாது? அடுத்தவங்ககிட்ட போய் எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நீயே நல்ல பிள்ளையாக இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அல்லவா? இந்த சாயப்பா நான் சொல்கிறத நம்பு. என் வாழ்க்கை எப்போது மாறும்னு கேட்ட உனக்காகவே தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். நலமாக வாழ்கிறதுனா சொகுசாக வாழ்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நலமாக வாழ்வதுனா ஒரு பாறை மேலே உக்காந்தாலும் அது உனக்கு ஆனந்தமாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை சமாளித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பேர் தான் நலமாக வாழ்வது. அப்படி எப்படி எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து ஆனந்தமாக வாழ்கிறதுங்கிற அந்த வித்தையை நீ கற்றுக்கோ. இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி வழிகாட்டுறேன். நல்ல மனிதர்கள் யாரையும் நீ மனசு நோகும்படி செஞ்சிடாதே என் செல்லமே. ஏன்னா நல்லவங்க சாபம் விட்டாலும் நல்லவங்க வயிறெறிஞ்சாலும் மன வருத்தப்பட்டாலும் அதுக்கு காரணமானவங்க
நரகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. நல்லவர்களை நீ ஒருபோதும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ வேண்டாம். அழகான கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய குத்தி காயப்படுத்தும் ஆயுதமாக மாறி விடுவது போலதான் நல்ல மனிதர்கள் உடஞ்சி போனாங்கன்னா அது ஆபத்தான ஆயுதமாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடும். நீ எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்லதையும் நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் சிறப்பாக வாழ தயாராகு.